சிறையின் உறவுகளுக்கு காலை வணக்கம். நம்மளோட செய்தி அலசலில் இன்றைக்கு இணைந்திருப்பவர் தம்பி அதியன். வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. இன்னைக்கு செய்தித்தாள்ல என்ன முக்கியமான செய்திகள்லாம் வந்திருக்குன்னு பாப்போமா? பார்க்கலாம். படிங்க. IUML VCK அமைச்சர்கள் பதவியேற்பு. ஆமாப்பா, நேற்று தமிழக அமைச்சரவை மீண்டும் விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. அப்படியாப்பா? ஆமா, தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தர்றோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா அந்தர் பெல்ட்டி அடிச்சு நாங்க அமைச்சரவையிலும் பங்கேற்கிறோம்னு சொல்லி நேத்து அவங்க கட்சி சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்னி அரசும், முஸ்லீம் லீக் சார்பில் ஷாஜஹானும் பதவியேற்று இருக்கிறாங்க. வன்னி அரசுக்கு என்ன சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே இருந்ததுதான், ஆதி திராவிடர் நலத்துறைன்னு. அதுக்கு புதுசா ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டு சமூக நீதித்துறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறுபான்மையினர் நலம், வழக்கம் போல சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினர் நலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எந்த வகையில நியாயம்னு தெரியல. ஏன் உங்களுக்கு மித்த துறையை கொடுத்தா என்ன அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த செய்தி பார்க்கலாம். தமிழகத்தில் ஜூன் 18 மாநிலங்களவை இடைத்தேர்தல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆமா, தமிழ்நாட்டுல ஒரு இடம் காலியா இருக்கு. இந்த CV சண்முகம் அதிமுக இருந்தார்ல, அவர் இஷ்டத்துக்கு போயிட்டு பதவியை வேணாம்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்காக இந்த தேர்தல் இது மாதிரி பல மாநிலங்களுக்கு இந்த மாநிலங்களவை தேர்தல் நடக்க இருக்குதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்போலா கண்காணிப்பை தீவிரப்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஆமையா, இது இப்ப புதுசா வைரஸ் பரவுதா? ஆமையா, ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து எபோலான்னு ஒரு வைரஸ், அது ஏற்கனவே பல்வேறு முறை வந்திருக்குது. அப்ப ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இங்க வரும் பொழுது இங்க பரவும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமா அரசு கண்காணிக்குது. அப்படி விமான நிலையத்துல பரிசோதனை பண்ணி, குறிப்பா ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்களை பரிசோதனை பண்ணி குவாரண்டைன் மாதிரி 21 நாள், நமக்கு ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ்க்கு பண்ணாங்கல்ல, அது மாதிரி 21 நாள் தனிமைப்படுத்தி வைப்பாங்க. அது இன்னைக்கு அந்த வைரஸ் பரவிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. மக்கள் தான் பாதுகாப்பா கவனமா இருக்கணும். திருச்சி கிழக்கு தொகுதியில் MK ஸ்டாலின் போட்டியிட வலியுறுத்தி மீண்டும் தீர்மானம். ஆமா, அவங்க கட்சிக்காரவங்க இப்ப 2வது முறையா இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது தோத்து போயிட்டார்ல, பெரிய அவமானம் இல்லையா? அதனால தொடர்ச்சியா நீங்க எப்படியாச்சும் இந்த கிழக்கு தொகுதியில விஜய் இங்க நின்று வெற்றி பெற்று இருக்கிறாரு. முதல்ல இந்த போக்கே கண்டிக்கணும். முதல்ல 2 தொகுதியில என்ன போட்டியிடுற நீ? அப்ப அந்த தொகுதியில போட்டியிடுறிய, இப்ப திரும்பவும் மறுதேர்தல் வைக்கும் போது அந்த காசு யாருடைய காசு? மக்களுடைய வரிப்பணம் தானே. அப்ப யாரு ராஜினாமா பண்றானோ அவன்கிட்ட மொத்த செலவையும் வாங்கணும். இப்ப நடந்து முடிந்த தேர்தலுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, அந்த காசு கொடு, மீண்டும் உனக்காக தேர்தல் நாங்கள் நடத்தணும், அதுக்கும் சேர்த்து கொடுன்னு போட்டோம்னாக்க அந்த பிரச்சனை வராது அப்படின்னு மக்கள் அது மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்த செய்தியை பார்ப்போம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி பாம்பன் பாலத்தில் சாலை மறியல். ஆமா, ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி இருக்கு இல்லையா, முழுக்க மீனவர்கள் தானே. தொடர்ச்சியா நம்மளுடைய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வலையா இருக்கிறது, மீன் அள்ளிட்டு போறது, துப்பாக்கியில சுடுறது, சொல்ல முடியாத கொடுமை. என்னைக்கு நம்ம கச்சத்தீவை இழந்தோமோ, நம்மளை கேட்காம மத்திய அரசு, காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு தூக்கி கொடுத்ததோ நம்முடைய தாயக பரப்பாக இருந்த கச்சத்தீவை, அன்றிலிருந்து இந்த அட்டுழியை நடந்துகிட்டு இருக்குது. பாவம், தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கேத்தாட்டு அணை விவகாரம், கர்நாடகா துணை முதல்வருக்கு தலைவர்கள் கண்டனம். ஆமா, அந்த கர்நாடகா துணை முதல்வர் TK சிவகுமார்ன்ட்டு அவர் என்ன சொல்றாருனாக்க, காவிரியின் குறுக்கே மேகத்தாட்டுங்கிற இடத்துல அணை கட்டுவதற்கு ரொம்ப நாளா கர்நாடகா முயற்சி பண்ணி சுத்தமா தண்ணி நம்ம தமிழ்நாட்டு சார்பில் பேசுறோம். அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறதுக்கான உரிமையே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. உலக நதிநீர் சட்டம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆறு எங்க உற்பத்தி ஆகுறது என்பதை விட அது எங்கே போய் அதிகமா பாய்ந்து வளம் கொடுக்குதோ அவங்களுக்குதான் அதிக உரிமைன்னு உலக நதிநீர் சட்டமே சொல்லுது. ஆனா இதுக்கு எதிரா தொடர்ச்சியா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் யாருன்னா காங்கிரஸ் கட்சிக்காரரு. இந்த TK சிவகுமாருக்கு ஆதரவாதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சரா இருந்த ஐயா MK ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போய் கர்நாடகத்துல போய் அந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப அதே காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போது அவங்க போய் கண்டிச்சு கேட்டிருக்கணுமா இல்லையா? எனக்கு தண்ணியை கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு கூட்டணியில இருந்தாங்கல்ல. இப்ப தாவேகா கூட்டணியில போய் காங்கிரஸ் ஓடி போய் இருக்குது, அமைச்சரவையில பங்கேற்று இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று இருக்குது. இப்ப எல்லாம் உங்க கூட்டாளியா தான் இருக்கிறாங்க. இப்ப கூட முதலமைச்சர் விஜய் மூலியமா
இந்த மாதிரியெல்லாம் டி.கே. சிவகுமார் பேசக்கூடாது, வாங்க இங்க 5 காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ அழைச்சிக்கிட்டு போய் அங்க போய் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரோட பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, செய்வாங்களா? மாட்டாங்க. அடுத்த செய்தி என்ன? தொடர் மின்வெட்டு தீர்வு காண வேண்டும். பிரேமலதா சொல்லிருக்காங்கப்பா, கொந்தளிச்சிருக்காங்க. என்ன தொடர் மின்வெட்டு? இப்படிதான் கருணாநிதி ஆட்சி காலத்துல ஆற்காடு வீராசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருதான் அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர். இப்படி ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் மின்சாரமே இருக்காது. அதே மாதிரி இரவு நேரத்துல மின்சாரம் இல்லாம தூங்கவே முடியாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தூக்கி விட்டு எறிஞ்சாங்க, மக்கள் தோற்கடிச்சாங்க. அந்த அந்த அதே நிலைமை தாவேகாவுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, சரி செய்ய பாருங்கன்னு பிரேமலதா அம்மா கொந்தளிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பாப்போம். தலைமை செயலகத்தில் மு.க. அழகிரி மகள். அப்பா மு.க. அழகிரினா மு.க. ஸ்டாலினோட அண்ணன். ஆமா, அவர்தான் குடும்பத்துல மூத்தவரு. அவரு அவரு மகள் கயல்விழி. அவங்க போய் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துட்டாங்க. இதுதான் திராவிடத்தின் தோல்வி, திமுகவின் தோல்வி, அந்த அந்த கொள்கை கோட்பாட்டின் தோல்வி. இது பாருங்க, சொந்த வீட்டுல சொந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவங்க குடும்பத்துல உள்ள ஆளே அவங்க அடுத்த கட்சிக்கு போறத தடுத்து நிறுத்த முடியல. இவங்க எங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. என்னன்னு அடுத்த செய்தியை பார்ப்போம். இந்தியா சைப்ரஸ் 6 ஒப்பந்தங்களை கையொப்பம் கூட்டு பணிக்குழு. ஆமா, பிரதமர் நரேந்திர மோடிய சைப்ரஸ் நாட்டுடைய அதிபர் நேத்து சந்திச்சிருக்காங்க. ஆமா, நிக்கோஸ் கிறிஸ்டோவைட்னு சொல்லிட்டு அவருடைய பேரு. பல்வேறு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னாக்க, இப்ப மத்திய கிழக்குல போர் நடந்துட்டு இருக்குல்ல, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலு, அந்த பகுதியில உள்ள போரை நிறுத்துறதுக்கு பண்ணணும். உக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் நடக்குது, அதெல்லாம் நிறுத்தணும். அது மாதிரி அதுக்கு உலக அமைதிக்கெல்லாம் நம்ம போராடணும், அப்படி இப்படின்னு சொல்லி அள்ளி விட்டு ஒரு 6 ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள்லாம் யாருக்கு பயன்படுதுன்னு தெரியல. எல்லாருமே ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆமா, செய்தியை பாருங்க. அடுத்து, கல்குவாரிகளில் சோதனை நடத்தி நடவடிக்கை எடுக்க அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவு. ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல பல கல்குவாரி இருக்கு. குறிப்பா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், ஆமா, கன்னியாகுமரி பகுதி, இப்படி பல்வேறு பகுதிகள்ல மலையை உடைச்சி வித்து சுற்றுச்சூழலை கெடுத்து இயற்கை வளத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல அளவுக்கு மீறி வெட்டி எடுத்து வித்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கண்காணிக்கணும், இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நம்ம நீண்ட காலமா போராடிக்கிட்டு வர்றோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்பெல்லாம் போராடிக்கிட்டு வருது. அது இந்த நெருக்கடி, அதனால நம்மள ஒரு கண் துடைப்புக்காக சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் நடக்க போல. ஒவ்வொரு கல்குவாரிக்கும் போய் ஒரு உட்காந்து அங்கேயே உட்காந்து இரவு பகலா கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்க போறாரா? ஏன் தெரியாதா அவருக்கு எங்க எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு? எல்லாம் தெரியும் தான். அந்த அடுத்த செய்தியை பாருங்க. நிதித்துறையில் இருந்து வருவாய்த்துறைக்கு மாற்றம் ஏன்? அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். ஆமா, கே.எஸ். செங்கோட்டையனுக்கு முதல்ல நிதித்துறை கொடுத்தாங்க, பினான்ஸ் மினிஸ்டரா கொடுத்தாங்க. இப்ப வருவாய்த்துறைக்கு ரெவென்யூக்கு மாத்திட்டாங்க. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, அதுக்கு விளக்கம், அங்க நடந்த உள்குத்து என்னன்னு தெரியல, உள்ள அரசியல் என்னன்னு தெரியல. எல்லாமே ஆதவ அர்ஜுனா ரெட்டி தானே முடிவு பண்றதா சொல்றாங்க. ஒரு நிழல் முதல்வர் அவரை தான் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஒரு டம்மி பீஸ்ங்கிறது மாதிரி சொல்றாங்க. நம்மளா சொல்றோம், அவங்க சொல்றாங்க, மக்கள் பேசுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிதித்துறையிலே இருந்தேன்னா நான் சென்னையை விட்டு எங்கேயுமே போய் வேலை பார்க்க முடியாது. அப்ப வருமான வரித்துறையில இருந்தாதான் நான் அங்கிட்ட எல்லாம் போக முடியும், தமிழ்நாடு அளவுல போய் மக்களுக்கு எல்லாம் பணி செய்ய முடியும் அப்படின்னு மக்கள் மேல ரொம்ப அக்கறைப்பட்டு அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த உள்குத்தெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்த செய்தியை பாருங்க. கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட குறுகிய கால ஒப்பந்தங்கள் நிறுத்தம். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இப்பதான் அவரை பத்தி சொன்னா அடுத்த செய்தி அவர் பத்தி வருது. ஆமா, கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி முடிய போற சமயத்துல நிறைய பேர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு, நீங்க இப்ப ஒப்பந்தத்தை போட்டுட்டீங்க ஐயா, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஊழல்யா, அதனால நான் எல்லாத்தையும் நிப்பாட்டுறேன்யா, இப்ப பாரியா நாங்கெல்லாம் ஊழலே ஒழிக்க வந்திருக்கோம்யா அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த காலத்துல குடும்பத்தில இருந்து கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க, பத்திரமா கொடுத்திருக்கிறாங்க. அந்த நேர்மையாளவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இவங்க ஊழலை ஒழிக்கிற லட்சணம் எப்படிங்கிறத பாப்போம், நம்மளும் பார்க்கத்தானே இருக்கிறோம். அடுத்த செய்தியை பாருங்க. சிபிஎஸ்இயின் மும்மொழி கொள்கைக்கு எதிரான மனு அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். ஆமா, இப்ப மத்திய அரசோட அந்த பாடத்திட்டத்துல பல பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்கு, இந்தியா முழுக்க இயங்கிட்டு இருக்கு. இப்ப மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டாந்து இருக்கலாம் நரேந்திர மோடி அரசு. அந்த கல்விக் கொள்கை என்பதுங்கிறது மும்மொழி கொள்கை. 3 மொழியில கட்டாயம் படிச்சே ஆகணும். ஆங்கிலம்,
ஹிந்தி, அப்புறம் உன்னுடைய ஒரு விருப்பமா நீ என்ன பிரெஞ்சோ எதை வேணாலும் எடுத்து நீ படிக்கலாம், கட்டாயம் ஹிந்தி படிச்சே ஆகணும் 3வது மொழியா அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது, படிப்பது என்பது அவங்கவுங்க விருப்பம், அவங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல படிக்கலாம், திணிக்க கூடாது. இப்படி திணிச்சுதான் ஏற்கனவே 2 ஹிந்தி போராட்டம் இங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு போர்ல தாய்மொழியை காப்பதற்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர், பெண்கள், குழந்தைகள்லாம் செத்து போனாங்க. அதே வேலையை மத்திய அரசு மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறேன்னு சொல்லி இருக்குது. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலப்பா. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக்க கோரி சமூக ஊடக பிரச்சாரம். ஆமா, இப்ப காக்ரோச் இயக்கம்னு ஒண்ணு வந்திருக்கு, கரப்பாம்பூச்சி பார்ட்டின்னு ஒண்ணு வந்திருக்குது. இன்ஸ்டாகிராம்ல பரவிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கட்சியை வந்து தோற்றுவதா. எதுக்காக அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் சும்மா பாய வச்சுக்கிட்டு இருக்காம இன்றைய உள்ள இளைஞர்கள் பூரா கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னதோட எல்லாம் கொந்தளிச்சிட்டான் யங்ஸ்டர் பூரா. உடனே கரப்பாம்பூச்சி பார்ட்டிங்கிற பேர்ல இன்ஸ்டா ஒரு அமைப்பு மாதிரி ஒண்ணு துவங்கி அதுல லட்சக்கணக்கான பேரு உள்ள போய் சேர்ந்துட்டாங்க உறுப்பினரா. பார்த்து நரேந்திர மோடி அரசு ஆளை அரண்டு போயிட்டாங்க. எல்லாரும் அரண்டு போனவனையும் அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் முடக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நீட் தேர்வுல எப்படா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஏற்கனவே வெளியானது, அது ஊழல்றா அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கழக கொடி உயர்த்தி காக்ரேஜ் இயக்கம், கரப்பாம்பூச்சி இயக்கம் போராடிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய கரப்பாம்பூச்சி எங்கெங்கெல்லாம் பரவ இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆமா, அடுத்த செய்தியை பாருங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் முன்னேறிய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு தொடர்வது ஏன், உச்ச நீதிமன்றம் கேள்வி. ஆமா, இது ரொம்ப நாளமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிரீமி லேயர் அப்படின்ட்டு ஒரு படிச்ச ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில ஒரு குடும்பம் படிச்சுட்டு வந்துட்டிய, உங்க அம்மா அப்பா 2 பேரும் டாக்டரா இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கிரீம் லேயரை கொண்டாடணும், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, அதாவது இடஒதுக்கீடு என்பதே சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக தாழ்ந்து விழுந்து கிடக்கின்ற மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எல்லா துறையிலும் முன்னேறணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடை அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தாரு. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில முன்னேறிய வகுப்புக்கு அப்படின்னு போட்டு உயர்ந்த சாதியினருக்கு இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்களா, இதை பத்தியான உச்ச நீதிமன்றம் ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது அப்படின்னு நாம கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் கேட்கிறாங்க. அடுத்த செய்தியை பாருங்க. மகாராஷ்டிரத்தில் பெட்ரோல் நிலையங்களுக்கு மக்கள் படையெடுப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு பீதி. ஆமா, இங்க நம்ம தமிழ்நாட்டுல போன மாதம் நடத்தினாங்கல்ல, அதே மாதிரி ஈரான் போர் நடந்துட்டு இருக்குல்ல. ஈரானுக்கு அமெரிக்கா ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் எல்லா எண்ணெய் கப்பலும் வரணும். அது வந்து ஈரான் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுனால இதை பீதியை கிளப்பி விட்டு பெட்ரோல் விலையை கூட வச்சு நல்லா வித்து லாபம் பாக்குறதுக்காக மக்கள் இந்த மாதிரி அல்லோகலப்படுத்துறதுப்பா. அப்படியா? தலைமை செயலக வளாகத்தை பார்வையிட்டார் முதல்வர். தலைமைச் செயலகத்துல நிறைய இடங்கள் இருக்குது. அங்க வந்து இதெல்லாம் இருக்குது, மியூசியம் எல்லாம் இருக்குது, ஆவண காப்பகம் எல்லாம் இருக்குது. அத போய் பேட்டிக்காரில் போய் பார்த்ததாக போட்டிருக்கிறாங்க. பார்த்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பார்ப்போம் அடுத்த செய்தி எப்படி. அறநிலையத்துறை ஊழியர்கள் சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிய வேண்டும், அமைச்சர் சி ரமேஷ். ஆமா, சேவை மனப்பான்மையோட வேலை பாருங்க ஐயா. எல்லாத்துக்கும் காசு கேட்காம மாதிரி மக்கள்கிட்ட வந்து எரிஞ்சு விழுகாதீங்க. நம்ம எல்லாம் மக்களுடைய வரிப்பணத்துல தானே சம்பளம் வாங்குறோம். நம்ம எல்லாம் மக்கள் வரிப்பணத்துல தானே சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வேண்டும். வந்து எரிஞ்சு விழுகாதீங்க, ஊழல் பண்ணாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர். என்னன்னு நடக்குதுன்னு பாப்போம். 10 மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. ஆமா, நம்ம கோடை மழை அங்க பேஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம புதுக்கோட்டைக்கு கூட பெய்ய மாட்டேங்குது, சுத்திலும் பெய்யுது, நமக்கு பெய்ய மாட்டேங்குது. இது மாதிரி 10 மாவட்டங்கள்ல கனத்த மழை வந்து பெய்யறதாக போட்டிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே போல பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கான சதி பாகிஸ்தானில் திட்டப்பட்டது. கடந்த ஆண்டு காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்கு போனாங்க ஒரு 25 பேர். கடந்த ஆண்டு காஷ்மீருக்கு சுத்தி பார்க்க போனாங்க நிறைய சுற்றுலா பயணிகள். அது திடீர்னு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு 25 பேர் செத்து போயிட்டதாக அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வந்து எல்லாரும் கண்ணீர் மல்குனா. தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவங்க கூட அதுல இறந்து போனாங்க. ஆனா இந்த தாக்குதல் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டதுன்னு இவங்க பதிலுக்கு போய் இந்திய ராணுவம் எல்லாம் தாக்குதல் நடந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சு இருக்குது. அதை பத்தி எல்லாம் நம்ம பேசினா நம்மளை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இப்படி பல்வேறு செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கின்றது. அதெல்லாம் பார்த்தோம். அடுத்த செய்தி அலசலில் சந்திக்கின்ற வரை இப்பொழுது சிறைகளில் இருந்து நம்ம 2 பேரும் விடைபெறுவோமா? நன்றி, வணக்கம்.